B30 ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ப்ரொஜெக்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கும். 300 இன்ச் ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலே 300 இன்ச் ப்ரொஜெக்டர் வந்து 15,000:2 டைனமிக் கான்ட்ராக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ரோ, லூமன்ஸ் எல்லாமே கரெக்டாக. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஸ்க்ரீன் வந்து நான் இங்கே இருந்துச்சு, பட் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் இது உங்கள் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ரொஜெக்டர் ரைட் சைடு வந்து ஃபுல் HD அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இமேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அதை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடல் நம்பர் வந்து BS30 ஆண்ட்ராய்டு சொல்லியிருக்காங்க. OS வந்து 9.0, டிஸ்பிளே டைப் வந்து ட்ரூ LED, அதுக்கப்புறம் லேம்ப் வந்து LED, அதுக்கப்புறம் நேட்டிவ் ரெசல்யூஷன் 1080 பிக்சல், பிரைட்னஸ் வந்து 7200, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, கீஸ்டோன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீஸ்டோன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அக்சசரிஸ் வந்து கவரில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெக்டரு, டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ப்ரொஜெக்டர் காம்பேக்டாக இருக்குது. இந்த 855 மாதிரி ரொம்ப அப்படியே வெயிட்டாக இல்லை. அதோட வெயிட்டையும் நான் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேலே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. டச் இருக்குது. ஸோ மேலே பட்டன்ஸ் எல்லாமே டச் பட்டன்ஸ் தான். அக்சசரிஸ் வந்து ஒரு பவர் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு AV 3.5mm ஜாக் டு AV கேபிள். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கேபிள் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பவர் கேபிளும் உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப பவர் இது வந்து கன்சியூம் பண்ணாது. ஒரு நார்மல் அடாப்டர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து உங்களுக்கு பவர் பட்டனு, அதுக்கப்புறம் எக்ஸிட் பட்டனு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் டான்சோவாக இருக்கட்டும், இல்லை இந்த போர்சோவாக இருக்கட்டும், இல்லை வந்து லேசர் விஷன், ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லையும் வர டிஃபால்ட் ரிமோட் யூனிவர்சல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது. ஹோம் பட்டனு, அதுக்கப்புறம் மெனு பட்டனு, அப்பு டவுனு, லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ எல்லாம் உங்களுக்கு வந்து இதில் வருது. ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் HDன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்சோவோட சிம்பிள் இருக்குது, கேப் இருக்குது, லென்ஸ் கேப்பு, அப்புறம் IR சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்குது. ப்ரொஜெக்டரோட டாப் வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பு பட்டன், டவுன் பட்டனு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஓகே, ரிட்டர்னு, ஹோமு, ஸோ இந்த டச் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டர் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டஸ்ட்டு ஃபில்டர் கொடுக்குறாங்க. அந்த டஸ்ட்டு ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வந்து கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி திருப்பி வந்து நம்ம அதை திருப்பி உள்ளே வச்சிடலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒயர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் வந்து இன்லெட் போர்ட் மாதிரி. இது வழியாக தான் வந்து ஏரை சக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் உள்ள கூலிங் சிஸ்டம் வந்து கொடுக்கும். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து டர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் தான் இதில் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கிடையாது. 24,000க்கு கொஞ்சம் மேனுவல் ஃபோக்கஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, மேனுவல் ஃபோக்கஸ்லேயும் அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு பிக்சரோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒரு ஹீட் சிங்க் வந்து இருக்குது. வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து ஃபுல் HD அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. HDMIன்னு இருக்குது, பவர் கேபிள் குவாட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு IR பிளாஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் USB போர்ட் 2, ஒரு 3.5mm ஜாக்கு, ஒரு AV போர்ட்டு, 2 HDMI போர்ட்டு, ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஹை எண்ட் வந்து கொஞ்சம் எரியுது, பட் ஸ்டில் ஓகே தான். இது வந்து ப்ரொஜெக்டரோட பேக் சைடு. ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்சோ ப்ரொஜெக்டர், அதோட மாடலு, லைட் சோர்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் இன்புட் எவ்வளோ, இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்து ஒரு ட்ரைபாட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைபாட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ப்ராஜெக்டோட வெயிட் வந்து உங்களுக்கு 4 kg அப்படின்னு சொல்லி கம்பெனி சைடில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எப்போயும் ஆஸ் யூஷுவல் செக் பண்ணி பார்த்துருவோம்.
இது செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2070 வந்து கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ 2 kg தான். ஸோ ப்ரொஜெக்டர் டெஸ்டிங்ஸில் வந்து 4லாம் கிடையாது, 2 kg. ஸோ உண்மை வெளியே வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து எந்த சைடு செக் பண்ணாலுமே அதே வெயிட்டு தான் வந்து காட்டுது. Boroso B30 மாடலில் வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருந்துச்சு. நான் அந்த ஸ்க்ரீனை வந்து கட்டிட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து நம்மளோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்போது நான் வந்து முன்னாடி வச்சுருந்ததும் 1:3 கெயின் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன். ஸோ அதனால் லூமன்ஸை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதனால் நம்ம டெஸ்டிங் வீடியோவில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பட்டி பார்க்காத ஒரு நார்மல் ஒரு வால் சர்ஃபேஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இதில் எக்ஸாக்ட் லூமன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து 7200 லூமன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லூமன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா. ஸோ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு விஸ்டம் ஷேர் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி, ஸோ மீடியா ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து நான் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கை டிவி, எம்எக்ஸ் பிளேயரு, அப்புறம் ஹாட்ஸ்டாரு, அப்புறம் வந்து ஆப் ஸ்டோரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ ஒரு லைட்டில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லூமன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்துருவோம். அவங்க வந்து 7200 வந்து கம்பெனி சைடில் க்ளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு 6984 தான் வந்து உங்களுக்கு வருது. அவங்க 7200 வச்சுருக்காங்க. லூமன்ஸ் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு கிட்ட வந்துச்சு. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் ஓகே கைஸ். பட் உங்களுக்கு லைட் போட்டால் இது வந்து ரொம்ப தெரியல ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. BS30 மாடலும் உங்களுக்கு பிரைட்டாக தான் இருக்குது. BS28 மாடல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் நினைப்பீங்க. ஸோ அது தனியாக இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ப்ளே பண்ணி பார்த்து நம்ம எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் டிஃபால்ட்டாக வர ரிமோட்டு, அதில் வர அப்ளிகேஷன்ஸுமே வந்து ஓகே. 9.0 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு திணறாது அப்படின்னு நினைக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுதான். ப்ளே ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு. ஸோ அதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா நெட்வொர்க்கு, ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸு, டைமு, காமனு, ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு 8 GB வந்து இன்டர்னல் கொடுக்குறாங்க. மெமரி வந்து 1 GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0, ப்ரொடக்ஷன் மாடல் வந்து சிஸ்டம் அப்கிரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ம்வேர் வெர்ஷன் இதுதான். நம்பர் ஆஃப் ப்ராசஸர் 4 core, GPU வந்து மேலி 450. ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெளியே வந்தாச்சு. அப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீஸ்டோன் வந்து சைட்ஸ் கீஸ்டோனும் இருக்குது. நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா கார்னர்ஸ் கீஸ்டோனும் இருக்குது. சைட்ஸ் நான் வந்து வச்சுட்டேன். அதில் 4 சைடு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இங்கே வருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இல்லை ரைட் சைடு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த சைடு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. ஏன்னா நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கரெக்டாக வர மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. கீஸ்டோன் பொறுத்த வரைக்கும் மேனுவல் கீஸ்டோன் வந்து இதில் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு மேனுவலாக வந்து கொடுக்குறாங்க. ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ரீசெட் பண்ணணுன்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை திருப்பி ப்ரொஜெக்ஷன் மோட் சேஞ்ச் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டு, சீலிங் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ரியரு, அப்புறம் சீலிங் ரியரு, மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம வச்சுருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டம் ஜூம் சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டைமு, அப்புறம் காமன் இருக்குது. காமன் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ், வால்பேப்பரு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம 4K ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 4K வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை இதில் இருக்க யூடியூப் ஆப்பு. ஸோ 1080 பிக்சல் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து இதில் யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வீடியோஸ் எல்லாம் 60 FPSல வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து பிட்ரேட் வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகுது. பட் கிளாரிட்டி வைஸ் செம
15,000:1 டைனமிக் கான்ட்ராஸ்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் ரெசல்யூஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரெசல்யூஷனில் வந்து செட்டிங்ஸில் வந்து 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அவங்க கொடுத்த ஆண்ட்ராய்டில். அதுக்கு மேலே வந்து இது வந்து ஆக்சுவலாக 4K வீடியோ 4K வீடியோஸ் 1080 பிக்சல். ஸோ 4K சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் 4K வந்து வேறு இது மூலிமா தான் நீங்கள் கொண்டு வர முடியும். 2 HDMI போட்டு ஒரு AV போட்டு கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ப்னஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக தான் இருக்குது. எழுத்தெல்லாம் பாருங்கள், நம்மளால் ரீட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ் தான் இதில் வந்து இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து வெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது, ஏர் வெண்ட்ஸு வந்து ஃபேன் எக்ஸாஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்டர் நான் வந்து நம்ம பார்க்குற எல்லா ப்ரொஜெக்டருமே வந்து 8 ஹவர்ஸ் ஓட வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 90 ஃபாரன்ஹீட் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ ஓகே தான். இன்னும் வந்து இங்கே நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் ரிமூவபிள் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட்டு. இது அமைதியான ப்ரொஜெக்டரா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வெண்ட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 63-62 டெசிபல் வந்து உங்களுக்கு வருது. 60க்கு கம்மியாக இருக்கிற ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ரொஜெக்டர் தான். ரொம்ப பேட் இல்லை, மீடியம் நாய்ஸ். இந்த ப்ரொஜெக்டர் எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா Tonzo LS 855, அதுக்கப்புறம் Wzatco Alpha 1 870, அதுக்கப்புறம் லேசர் 881. ஸோ இது கூடலாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓவரால் பிக்சர் குவாலிட்டி தான் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்னு சொல்லணும் அப்படின்னா. சவுண்டு வந்து ஓகே தான். உங்களுக்கு வந்து கம்பேர்ட் டு இப்போ Tonzo 855 மாடலில் வர மாதிரி உங்களுக்கு பேஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சவுண்டை நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து 6ல் எப்படி கேட்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து ஹை எண்ட் வந்து லைட்டாக இறையுது, பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே தான் சவுண்ட். இங்கே இறையுது பாருங்கள். ஸோ ஃபுல் வால்யூம் வச்சா இறையுது. உங்களுக்கு 70 வரைக்கும் உங்களுக்கு வந்து இறைச்சல் இல்லாமல் வந்து உங்களுக்கு கேட்க முடியும். 70க்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பேஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது 850ல் வர மாதிரி. ஸோ சவுண்ட் எல்லாமே ஓகே தான். ஸோ இதில் வந்து எது ரொம்ப சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி தான். உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. 50,000
டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இருக்குது, நம்ம வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் க்ளைம் பண்ணுறாங்க. இன்னொரு டிஸ்க்ளைமர் இதில் கொடுக்குற மிரர் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கூகுள் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் மோட்டோ, சாம்சங் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு கம்பெனி சைடில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கம்பேரபிள் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே இப்போ BS28 கூடவும் இது வந்து கம்பீட் பண்ணுவோம். BS28க்கும் 30க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுலேயும் 9.0, அதுலேயும் 9.0. ஸோ 9.0 ஆண்ட்ராய்டு பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். 6.0 இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, 24,000க்கு இது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ ஆஃபரில் வந்து 22-20க்கு நீங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். BS28 போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் அடுத்தது ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பை கைஸ்.